அத்தே எங்க அம்மா சொன்னாங்க 7வது மாசம் இப்ப நடக்கலாத்தே, அதான் வளகாப்பு வைக்கலாமான்னு கேட்டாங்க தே. அதெல்லாம் முடியாதுடி, 9வது மாசம் தான் வளகாப்புன வைக்க விடுவேன். ஏமா இப்படி சொல்றா? வாய மூடல ஆம்பளை, உனக்கு என்னல தெரியும்? இங்க எவ்வளவு வேலை கிடக்கல, எனக்கே அடிக்கடி முட்டு வலி, கால் வலி, வயிறு வலின்னு வந்துட்டு இருக்கு. அவ்வளவு வேலையை என்னால செய்ய முடியுமால? அவதான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால இங்க இருக்கட்டும் 2 மாசம். இல்லம்மா, இங்க சின்ன பொண்ணே தானம்மா சமையல் பண்ணி சாப்பிடுறா. அதான் அவங்க அம்மா வீட்டுல போய் அவங்க அம்மா கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறாமா. ஆமா ஆமா, உங்க மாமியார் வீட்டு சமையல் தானே என்ன அளவா தான் இருக்கு. அன்னைக்கு அவ வீட்டுல போய் சாப்பிட்டேன், உப்பா இருக்கு, வாயில வைக்க முடியல. அத்தை என்னத? போப்பா, அங்க ஒரு வாளி நிறைய துணி ஊற வச்சிருக்கேன், நல்லா குனிஞ்சு நிமிந்து அலசி போடு. என்ன சரி நடி, காலையில இருந்து 2-3 தடவை போன போட்டேன், எடுக்கவே இல்ல. போமா, ஒரே வேலையா இருக்கு, என்னால முடியலமா. நானே சமைச்சதை நானே சாப்பிடணும், எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. ஏய், இந்த 2-3 மாசம் அப்படிதாண்டி இருக்கும், போக போக சரியாயிரும். என்னம்மா, எனக்கு 5வது மாசமே பிறந்துடுச்சு, இன்னும் சாப்பிடவே பிடிக்கல. உன் கையாலதான் எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. சரி சரி, கோவப்படாதடி தங்கம். 5வது மாசம் பிறந்துடுச்சுல்ல, நம்ம வீட்டுக்கு வா, வந்து நல்லா உனக்கு ஆக்கி ஆக்கி போடுறேன், நல்லா சாப்பிடு சரியா? ஏம்மா, அண்ணி அங்கதான் இருக்கிறாங்களா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாடி, அவ என்கிட்ட கேட்டா. நான் எப்படிப்பட்ட ஆளு, அவளை விடுவேனா? நீ வேற வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ தான் நல்லா ருசியா சமைச்சு சமைச்சு போடுவா, நீ நல்லா உட்காந்து சாப்பிடலாம். அதுக்காகவே நான் அவளை அவ அம்மா வீட்டுக்கு விடல தெரியுமா? சரிம்மா, நான் வரேன். சூப்பர்த. அம்மானா உங்கள மாதிரி தான் இருக்கணும். உங்க பிள்ளை மட்டும் நல்லா இருந்தா போதும். என்ன அடுத்தவ பிள்ளைலாம் எப்படி போனாலும் உங்களுக்கு என்ன என்னத்த? அப்படிதானே? அது வந்துடி. வாய மூடுங்கத்த. பெரிய மனுஷனா மருமகளையும் மகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்காதுங்க. என்ன நீங்க இப்படி பார்க்கறதுனாலதான் நாங்களும் பிரிச்சு பார்க்கிறோம்.